Hi Fitness Warriors 2025 ஓட ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் சேலஞ்சோட வீக் 3 ஓட வீடியோக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக அந்த ஒர்க் அவுட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் நிறையா கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. இந்த ஒர்க் அவுட்ஸை வந்து நிறைய பேர் நல்லபடியாக ஃபாலோ பண்ணுறீங்கிறத கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ வீக் 3 ஓட ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலஞ்சை பற்றி தெரியாதவங்களுக்கு அல்லது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன சேலஞ்சோட வீடியோ அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம வீடியோவில் போடக்கூடிய ஒர்க் அவுட்டோட பிளான்ஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வருஷத்தோட கடைசியில் உங்களால் ஒரு ஹாஃப் மரத்தான் ரன்னிங்கும் ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங்கும் பண்ண முடியும். அந்த சேலஞ்ச் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸோட வீடியோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த சேலஞ்ச் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வீக் 3 ஓட ட்ரைனிங் ஷெடியூல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ வீக் 3 ஓட ஃபஸ்ட் டே, அதாவது மண்டே வந்து ரெஸ்ட் டே. ஸோ ரெஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ராக்ரஸ்க்கு வந்து ரொம்ப இன்றியமையாதது. நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மசில்ஸ் வந்து டயர்டாகும். டயர்டாகிற மசில்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு ரெஸ்ட் டே ரொம்ப முக்கியம். ஸோ ரெஸ்ட் டேக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அன்றைக்கி பெரிய அளவுக்கு எந்த வித பாடி மூவ்மெண்ட்ஸ் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெஸ்ட் டே அன்றைக்கி நிறையா தண்ணி குடிச்சு அடுத்த நாளுக்கு உங்களை நீங்களே மென்டலாக தயார்படுத்திக்கோங்க. இப்போ டியூஸ்டேயோட ஒர்க் அவுட்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இந்த வாரம் டியூஸ்டே நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ப்ளஸ் மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் ரெண்டுமே சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஜாயின்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து புஷ்அப்ஸ், ரெகுலர் புஷ்அப்ஸ். அது முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து நீல் டவுன் புஷ்அப்ஸும் பண்ணலாம். ஸோ ஒரு 10 ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒரு 3 செட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து புஷ்அப்ஸ், 3 செட்ஸ் ஆஃப் 10 ரெப்பிடேஷன்ஸ் ஈச். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வந்து பாடி வெயிட் ஸ்குவாட். நம்ம ஸ்குவாட் பண்ணும்போது ரொம்ப முக்கியமானது என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய முழங்கால்கள் வந்து நம்மளுடைய டோ விரல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த விரலை விட ரொம்ப முன்னாடி போகாத அளவுக்கு நம்மளுடைய முழங்காலோட பொசிஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் கீழே போயிட்டு மேலே வரும்போது உங்களுடைய முழங்கால்கள் ரொம்ப முன்னாடி போகாத மாதிரி அதை நீங்கள் கண்ட்ரோல்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செஸ்ட்டு வந்து அப்பாக இருக்கிற மாதிரியும் பேக் போன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பாடி வெயிட் ஸ்குவாட்ஸும் நம்ம வந்து 3 செட் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செட்டிலையும் ஒரு 8லேருந்து 12 உங்களால் எத்தனை ரெப்ஸ் பண்ண முடியுமோ அத்தனை ரெப்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து க்ளூட் பிரிட்ஜ். இந்த க்ளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட் வந்து நம்மளுடைய ஹிப்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட்டை நீங்கள் 3 செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டிலையும் 8லேருந்து 12 ரெப்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணக்கூடியது 2 மொபிலிட்டி ஒர்க் அவுட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு வந்து டைனமிக் ஹிப் ஓப்பனர்ஸ். இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி ஹிப் ஓப்பனர்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் ஒரு 10 தடவை வர்ற மாதிரி ஒரு 2 செட்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் கேட் கவ் ஸ்ட்ரெச். நம்ம ஸ்பைனோட மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கேட் கவ் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையுமே வந்து ஒரு 3 செட் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 20லேருந்து ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து டியூஸ்டேயோட ஒர்க் அவுட் பிளான். அடுத்து வெனஸ்டே நம்ம வந்து ரன்னிங் இன்டர்வல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரன்னிங் இன்டர்வல்ஸ்க்கு ஒரு 5 மினிட் வந்து நீங்கள் ஒரு வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், அதாவது ஜம்பிங் ஜாக்ஸ், ஸ்கிப்பிங், ஸ்பாட் ஜம்ப்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து உங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 3 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக் பண்ணுங்கள். அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் ஜாகிங். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் செட் பண்ணுவீங்க. இதே மாதிரி ஒரு 7 to 8 செட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அதாவது ஆவரேஜாக ஒரு 30 to 45 மினிட்ஸ் வந்து உங்களுடைய டோட்டல் ரன்னிங் ஒர்க் அவுட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக், ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஜாகிங். நீங்கள் ஜாகிங் பண்ணும்போது ஒரு 60 to 70% உங்களால் பாடி கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய ரன்னிங் இன்டென்சிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்ஸ்டே வந்து நம்ம சைக்கிளிங் இன்டர்வல்ஸ் பண்ண போகிறோம். சைக்கிளிங் இன்டர்வல்ஸ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு டைனமிக்கான ஒரு வார்ம் அப் வந்து பண்ணிக்கோங்க. வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் சைக்கிளிங் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து ஃபாஸ்ட் பேஸில் பெடல் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வந்து ஒரு ரிலாக்ஸான ஸ்பீடில் பெடல் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 60 to 70% உங்களுடைய கெப்பாசிட்டி என்னவோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து பர்சனுக்கு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். மற்றவங்க ஸ்பீடாக போகிறாங்களா கம்மியாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற பற்றிலாம் நீங்கள் நோட் பண்ண வேணாம். உங்களுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து ஒரு 60 to 70% வந்து அந்த ஃபாஸ்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ 3 மினிட்ஸ் ஃபாஸ்ட், 2 மினிட்ஸ் ஸ்லோ. இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு 6 to 8 ரெப்ஸ் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 30 to 45 மினிட்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தேர்ஸ்டேக்கான சைக்கிளிங் ஒர்க் அவுட். ஃப்ரைடே நம்ம மறுபடியும் வந்து ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் என்ன அப்படின்னா ஸ்டெப் அப்ஸ். ஒரு 1/2 அடி உயரத்துக்கு ஏதாவது ஒரு பெஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா, அல்லது வந்து உங்கள் வீட்டு மாடிப்படி கூட ஒரு கரெக்டான லொக்கேஷனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல நீங்கள் நின்றுக்கிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கண்டினியூஸாக வந்து ஆல்டர்னேட்டாக ஒவ்வொரு காலையும் வந்து ஸ்டெப்பில் ஏறி இறங்குங்க. இதே மாதிரி ஒரு 3 to 5 செட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வால் சிட். நம்மளுடைய லோயர் பாடி என்டூரன்ஸை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த வால் சிட் ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வால் சிட் ஒர்க் அவுட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் இதே பொசிஷனில் கண்டினியூஸாக நீங்கள் வந்து உட்காரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பாடி எந்த அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கோ, அதாவது உங்கள் பேக் போன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கையை வச்சு உங்கள் தொடைகளுக்கு கால்களுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். ஸோ கையை வந்து ஃபோல்டிங் பொசிஷனில் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் இருந்தால் வந்து பெட்டர். அதுக்கு மேலே இருந்துட்டிங்கன்னா அது ரொம்பவே நல்ல விஷயம். அப்படி முடியல அப்படின்னா உங்களால் எவ்வளோ தூரம் உட்கார முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 3 to 5 செட்ஸ் வந்து இந்த 30 செகண்ட்ஸ் வால் சிட்டை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். அதிகமாக வந்து எக்ஸர்சன் ஆக வேண்டாம். உங்களுடைய கம்ஃபர்டபுள் லெவல் எவ்வளவோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து சைட் லஞ்சஸ். நம்மளுடைய இன்னர் தைஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இந்த சைட் லஞ்சஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க் அவுட். நம்ம வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்குறீங்க இல்லையா, இதில் காட்டுற மாதிரியே ஸோ ஒவ்வொரு காலுக்கும் 10 தடவை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. மொத்தமாக ஒரு 3 செட்ஸ் வந்து ஒவ்வொரு காலுக்கும் நீங்கள் வந்து 10 ரெப்பிடேஷன்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து சைட் லஞ்சஸோட ஒர்க் அவுட். நம்மளுடைய இன்னர் தைஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹிப்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சைட் லஞ்சஸ் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க் அவுட். ஸோ இதை மறக்காமல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கோர் ஒர்க் அவுட்ஸும் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் பிளாங்க்ஸ் வித் சைட் டேப். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதே மாதிரி உங்கள் பிளாங்க் பொசிஷனில் நின்றுக்கிட்டு, அதாவது பிளாங்க் பொசிஷன்னா நீங்கள் கை ரெண்டையும் ஊண்டி இந்த பொசிஷனில் நின்றுக்கிட்டு உங்களுடைய 2 கையாலையும் ஆல்டர்னேட் ஷோல்டர்ஸ் வந்து நீங்கள் டேப் பண்ணணும். ஒவ்வொரு ஷோல்டர்லையும் வந்து ஒரு 10 தடவை டேப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ரெப்பிடேஷன்ஸ் வந்து ஒரு 3 செட்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து பிளாங்க்ஸ். நார்மல் பிளாங்க்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா, இதே பொசிஷனில் ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அல்லது அதுக்கு மேலே உங்களால் இருக்க முடிஞ்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ எவ்வளோ தூரம் உங்களால் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த பிளாங்க் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணி இருங்க. ஒரு 2 to 3 ரெப்ஸ் வந்து இதே வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடேக்கான ஸ்ட்ரெங்த் அண்ட் கோர் ஒர்க் அவுட்ஸ். அடுத்து சாட்டர்டே வந்து எண்டூரன்ஸ்க்கான டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரன்னிங் எண்டூரன்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 45 minutes to 1 hour உங்களால் எவ்வளோ பிரிஸ்காக வாக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் வாக் பண்ணுங்கள். நடுவில் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் ஜாகிங் பண்ணலாம். பட் இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களுடைய 45 minutes அல்லது 1 hour நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் பண்ணுறீங்களோ பிரேக் எடுக்காமல் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும். நம்ம அப்படி பிரேக் எடுக்காமல் பண்ணும்போது தான் நம்மளுடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி வந்து டிராஸ்டிக்கலாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ சாட்டர்டே வந்து ரன்னிங் என்டியூரன்ஸ். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரன்னிங் என்டியூரன்ஸ் பண்ணுங்கள். 1 hour வரைக்கும் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு போக போக நம்மளுடைய ஹாஃப் மேரத்தான் டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபைனலாக சண்டே வந்து நம்ம சைக்கிளிங் என்டூரன்ஸ் பண்ண போகிறோம். சைக்கிளிங் என்டூரன்ஸில் நீங்கள் வந்து 1 hour to ஒரு 1 hour 15 minutes, அதாவது ஒரு 60 to 75 minutes வந்து நீங்கள் கண்டினியூஸாக சைக்கிளிங் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ரூட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களால் கம்ஃபர்டபுளாக எந்த பேஸில் போக முடியுமோ அந்த ஸ்பீடில் ஒரு 60 minutes to அல்லது ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ அந்தளவுக்கு வந்து ஒரு நார்மலான பேஸில் வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணுங்கள். சைக்கிளிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சால் ஒரு 30 minutes வந்து நீங்கள் ஸ்விம்மிங்கும் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கும் நம்மளுடைய ஏரோபிக் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்விம்மிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒர்க் அவுட். ஸோ சண்டே மார்னிங் நீங்கள் சைக்கிளிங் முடிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஒரு முக்கியமான டிப் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணணும். நம்ம ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடியில் வந்து பெயின் ஜாஸ்தியாகும், நமக்கு நிறையா டயர்ட்னஸ் வரும். ஆனால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை. இது வந்து இனிஷியலாக ஒரு 2-3 வீக்ஸுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பெயின்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இந்த பெயின் எல்லாமே போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப புத்துணர்ச்சியாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய இந்த மாதிரி பெயின்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேண்டாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜனவரி எண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாடியில் பெயினே வராது. நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன பெயின்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டினியூஸாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் நமக்கு எந்த அளவுக்கு பெயின் வருதோ அந்தளவுக்கு நம்ம பாடி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பெயின் வர்றது நல்லது தான். ஸோ இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீக் 3யோட ஒர்க் அவுட். வீக் 3யோட ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது, அதில் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ஒர்க் அவுட்டோட பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அல்லது இதில் ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணுமா, உங்களால் ஃபாலோ பண்ண முடியுதா முடியலையா அப்படின்னு உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபீட்பேக் இருக்கோ அது எல்லாத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வச்சு தான் இந்த பிளானை வந்து என்னால் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வந்து இன்ட்ராக்டிவாக நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த சேலஞ்சை வருஷ கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்மளான முயற்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒர்க் அவுட் பிளான்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.